இப்போ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்னா என்னன்றத பார்க்கலாம். இப்போ சிஎஸ்எஸ்ல இருக்கிறதுலே 2 ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் 2 டாபிக் தான். ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அதுக்கப்புறம் கிரிட். இந்த 2 டாபிக் இல்லாம நம்மளால ஒரு வெப் பேஜ ரெஸ்பான்சிவா மாத்த முடியாது. இப்போ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்னா என்னன்றத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு இப்போ ஒரு வெப் பேஜ்ல எடுத்தோம்னா, அதோட லேஅவுட்ஸ்லாம் எப்படி இருக்கணும்? ரெஸ்பான்சிவா பண்ணா எப்படிலாம் மாறணும்? அதுக்கெல்லாம் யூஸ் ஆகுறது தான் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அப்புறம் கிரிட்ன்னுவாங்க. இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட ஐட்டம்ஸ வெப் பேஜ்ல இருக்கிற ஐட்டம்ஸ ரோஸ் இல்லைன்னா காலம்ஸாவும் நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்க்கும் கிரிட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்ல இப்ப இருக்கிற ஐட்டம்ஸ ரோவா மாத்த முடியும். இல்லைன்னா காலமா மாத்த முடியும். இதே நம்ம கிரிட்டுக்கு போனோம்னா, நம்மளால ரோவாவும் மாத்த முடியும். இல்ல காலமா 2மே இப்போ போத் ரோஸ் அண்ட் காலம்ஸ் 2மே ஒரே நேரத்துல நம்மளால மாத்திக்க முடியும். நம்மளோட ஐட்டம்ஸ. இப்போ இதுதான் காமனா இருக்கிற டிஃபரன்ஸ். இப்போ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்னா என்னன்றத சொல்றேன். ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்ல 2 இருக்கு. ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் கண்டெய்னர் ஒண்ணு இருக்கு. ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் ஐட்டம்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் கண்டெய்னர்ன்றது பேரண்ட்ஸ் மாரி. ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் ஐட்டம்ன்றது அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கிற ஐட்டம்ஸ். அதுக்குள்ள இருக்கிற ஐட்டம்ஸ் தான் சைல்டு மாரி. கண்டெய்னர், ஐட்டம்ஸ் 2 இருக்கு. அது 2மே என்னன்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே இருக்கு கண்டெய்னர்ஸ். கண்டெய்னர்ஸ் உள்ள இருக்கிற இதுதான். கண்டெய்னர்ஸ் உள்ள ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஃப்ளக்ஸ் டைரக்ஷன். கண்டெய்னர்ல உள்ள ப்ராப்பர்ட்டீஸ் இதெல்லாம். ஃப்ளக்ஸ் டைரக்ஷன், அதுக்கப்புறமா ஃப்ளக்ஸ் வேவ், ஃப்ளக்ஸ் ஃப்ளோ, ஜஸ்டிஃபை கன்டென்ட், அலைன் ஐட்டம், அலைன் கன்டென்ட். இத வச்சு தான் நம்ம கண்டெய்னருக்குள்ள இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் ஸ்டைல் பண்ண போறோம். வாங்க நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் நான் இதெல்லாம் இமேஜ்லாம் எடுத்துட்டு எம்ப்டி பண்ணிட்டேன். லைவ் சர்வர் ஆன் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. ஃபர்ஸ்ட்டு ஒரு டிவ் கிரியேட் பண்ணிக்கிறேன். பேரண்ட் டிவ் இதுதான். ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் இருக்கு நேம் வச்சுக்கிறேன். ஃப்ளெக்ஸ் ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர். இது வந்து பேரண்ட். இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் சைல்டு. பார்த்தீங்கன்னா 3 டிவ் கிரியேட் பண்ணிக்கிறேன் நான். எக்ஸாம்பிள் 1, 2, 3 இந்த மாதிரி. இதுக்கு 1, 2, 3. இது வந்து பேரண்ட். இந்த பேரண்ட் டிவ்ல இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் சைல்டு. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டென்ட் என்னன்னா ஐட்டம்னா என்னன்னு சொல்லி இதை ஸ்டைல் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் கண்டெய்னருக்குள்ள இருக்கிற ஐட்டம் தான் நான் ஸ்டைல் பண்ணுறேன். முதல்ல உள்ள இருக்க டிவ்வுக்கு நம்ம ஸ்டைல் பண்ணிக்கலாம். டிவ் அதுக்குள்ள இருக்கிறதுக்கு வெத் வந்து ஒரு 100% 100 பிக்சல் கொடுக்குறேன். ஹைட்டும் அதே மாதிரி ஒரு 100 பிக்சல் கொடுக்குறேன். ஒரு பிஜி கலர் வந்து ஒயிட்டே இருக்கும். ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஃபாண்ட் சைஸ் ஒரு 30 பிக்சல் இருக்கும். இது வந்து 100 தேவையில்ல, 50-50 வச்சுக்கலாம். சின்ன சர்வ் பாக்ஸு. மார்ஜின் வந்து ஒரு 10 பிக்சல் வைக்கிறேன். அப்புறமா டெஸ்ட் ஐட்டம் சென்டர். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது. நம்ம உள்ள இருக்கிற டிவோட சைல்டுக்கெல்லாம் நம்ம ஸ்டைல் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பேரண்ட்டுக்கு போகலாம். இப்போ டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியில் ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. இது ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கொடுத்துட்றேன். பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ கொடுத்துக்கிறேன். ப்ளூ. இதுலேயும் ஒரு மார்ஜின் ஒரு 10 பிக்சல் கொடுத்துக்கிறேன். பேடிங் எடுத்துக்கலாம். பேடிங் ஒரு 10 பிக்சல் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து சுற்றி இருக்கிறது பேரண்ட், இதுக்குள்ளே இருக்கிறது சைல்டு. இந்த சைல்டை நம்ம ஃப்ளெக்ஸ் வச்சு ஸ்டைல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்.
பார்த்தீங்கன்னா, இப்போ காலம் வந்தது ரோவா மாறிடுச்சு. எப்பவுமே டிஃபால்ட்டா ரோவா தான் இருக்கும். ஃப்ளெக்ஸ்ன்னு யூஸ் பண்ண முடியாது, ரோவா தான் இருக்கும். இப்போ ஃப்ளெக்ஸ்ன்னு உங்களுக்கு இப்போ டிஸ்ப்ளே யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் போலாம். நான் சொன்னதுல ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன். அப்புறம் ஃப்ளெக்ஸ் வேப் அது மாரி போலாம். இந்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன்ல என்ன இருக்குன்னா, இப்போ நம்மளோட ஃப்ளெக்ஸை எந்தெந்த டைரக்ஷன்ல கொண்டு போறோம் அப்படின்றது தான். இப்போ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன். இப்போ டிஃபால்ட்டா ரோவா தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து காலமா எடுத்துன்னு போறோம் அத. பார்த்தீங்கன்னா காலமா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே ரோ ரிவர்ஸ், ரோ ரிவர்ஸ். அப்படியே 3, 2, 1 வரணும். பார்த்தீங்கன்னா 3, 2 இங்க இருந்தது அப்படியே இங்க 3, 2, 1. இப்போ அது வெறும் ரோவா பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இருக்கும். ரிவர்ஸ் பண்ணோம்னா அப்படியே ஆப்போசிட்டா வந்துரும். அதே மாதிரி இப்போ காலம் ரிவர்ஸ், காலம் ரிவர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 3, 2, 1 மாறிடுச்சு. இப்போ டைரக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் இப்படி தான் ஒர்க் ஆகுது. இதுல வந்து 4 இருக்கு. ரோ, காலம், காலம் ரிவர்ஸ், ரோ ரிவர்ஸ் 4 தான் இருக்கு. அடுத்து வந்து ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ளெக்ஸ் வேவ்ன்றத பார்க்கலாம். ஃப்ளெக்ஸ் வேவ். இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ உங்களுக்கு சொல்றது கரெக்டாக இருக்கும். சிக்ஸ், 7, 8, 9, 10, 11, 12. இந்த ஃப்ளெக்ஸ் வேவ்ல 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் நோ வேவ், வேவ், அதுக்கப்புறம் வேவ் ரிவர்ஸ்னு ஒன்று இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் நோ வேவ் அப்படின்னா இப்போ இருக்கிற இடத்துலயே இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரெச் பண்ணோம்னா ஸ்ட்ரெச் ஆகும். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா அந்த எலமெண்ட்ஸ்லாம் வரும். இப்படியே இப்போ மறுபடியும் இப்போ கம்ப்ரஸ் இப்போ ரெஸ்பான்சிவ் வெப் பேஜ்க்கு நம்ம மொபைல் வீக் கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அது அப்படியே சுருங்கினே வரும். ஏன்னா இது டிஃபால்ட்டா நோ வேப்ல இருக்கும். பார்த்தீங்கன்னா நோ வேப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பெஞ்சில் ஒரு 5 பேர் உட்கார முடியும்னா இப்போ வேற பெஞ்சே இல்லை இதில் தான் உட்காந்து ஆகணும்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காரணும். இப்போ ஆளுங்க அதிகம் அதிகம் அதில் இருக்கிற மெம்பர்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். இது வந்து நோ வேப். ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா இருக்கிறது நோ வேப். பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். நம்ம இடம் கம்மியாக அதில் இருக்கிற எலமெண்ட்ஸும் அட்ஜஸ்ட் ஆகி வரும். இது வந்து நோ வேப்னு சொல்லுவாங்க. நோ வேப். இப்போ பார்த்தீங்கன்னா இது நோ வேப் டிஃபால்ட்டா இருக்கிறது. இதே வேப்பர் கொடுத்தோம்னா இப்போ இப்போ நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் ஆக முடியாதுன்னா அடுத்த லைன்ல வந்துடும் அது. பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் லைன் மூவ் ஆயிரும். பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ரஸ் பண்ண அங்கே இடம் இல்லைன்னா அடுத்த லைனுக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து வேப். இப்போ நோ வேப் முடிஞ்சிச்சு, வேப் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து வேப் ரிவர்ஸ். இப்போ வேப் ரிவர்ஸ்னா இங்கே லெவல் 12 வந்து அப்படியே மேலே வந்துடும் இந்த இடத்துக்கு. வேப் ரிவர்ஸ். பார்த்தீங்கன்னா சொன்னால லெவல் 12 வந்து மேலே வந்துடும் 1, 2, 3. இங்கே கீழே வரதுக்கு பதில் ரிவர்ஸாக வரும் அப்படியே. இப்போ உங்களுக்கு இதுவும் புரிஞ்சிருக்கும். இப்போ டைரக்ஷனை முடிச்சிட்டோம். டைரக்ஷன் முடிஞ்சா வேப் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஃப்ளெக்ஸ் ஃப்ளோ. ஃப்ளெக்ஸ் ஃப்ளோன்னு எதுவும் இல்லை. இந்த டைரக்ஷன் வேப் ரெண்டுமே கலந்தது தான் ஃப்ளெக்ஸ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஷார்ட் அந்த மாதிரி நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம்லே ப்ராப்பர்ட்டிக்கலாம். இப்போ பொசிஷன் அதெல்லாம் சொன்னோம்ல அது மாதிரி தான். இப்போ ஃப்ளெக்ஸ் இது கமெண்ட் பண்ணிடுறேன். இது அப்படியே ரிவர்ஸ் கூட பண்ணலாம். இப்போ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் இதை வந்து காலமாக சேஞ்ச் பண்ணுறோம் பாருங்க. இப்போ இருக்குங்களா இதே காலம் ரிவர்ஸ் பண்ணோம்னா லெவல் 2 அது மாதிரி வந்துடும். காலம் ரிவர்ஸ் 11 அப்படி 12 வந்துருச்சா, டிசைனிங் ஆர்டர் வந்துருச்சு. இப்போ இது ரெண்டுமே ஒரே ப்ராப்பர்ட்டியில் எழுத போகிறோம் நான். அதான் ஃப்ளெக்ஸ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஃப்ளெக்ஸ் ஃப்ளோ. இதில் வந்து இங்கே என்ன ஃபஸ்ட்டு இது எழுதணும், டைரக்ஷன் எழுதணும், அதுக்கப்புறம் வேப் எழுதணும். இதில் வந்து எப்படி கொடுத்துருக்கேன், காலம் ரிவர்ஸ் கொடுத்துருக்கேன்னா இதில் காலம் ரிவர்ஸ்,
அப்புறம் இதில் வேப் ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வரும். 12லேருந்து 1 இருக்கு. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் ஒரே லைன்ல இருக்கிறது தான் இது ஃப்ளெக்ஸ் ஃப்ளோன்றது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன்று இதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இதுதான் முக்கியமான கண்டென்ட். இதில் தான் நிறைய ஃபர்ஸ்ட் பிகினராக இருக்கிற சிஎஸ்எஸ்லாம் இதுதான் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஜஸ்டிஃபை கண்டென்ட் அலைன் ஐட்டம் இதெல்லாம் ரொம்ப பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஃபை கண்டென்ட் என்னன்னு சொல்லிடுறேன். வீடியோ கமெண்ட் பண்ணிடுறேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட். இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட்ல 6 இருக்கு. அது என்னன்றது சொல்லிடுறேன் இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் சென்டர் சென்டர் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறமா ஃப்ளெக்ஸ் எண்டுன்னு ஒன்று இருக்கு. ஃப்ளெக்ஸ் ஃப்ளெக்ஸ் எண்ட் ஃப்ளெக்ஸ் எண்டுன்னு ஒன்று இருக்கு. அப்புறமா ஸ்பேஸ் அரவுண்டு ஸ்பேஸ் அரவுண்டு அரவுண்ட் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறமா ஸ்பேஸ் பிட்வீன் ஒன்று இருக்கு. லாஸ்ட் ஒன் ஸ்பேஸ் ஈவன்லி ஸ்பேஸ் ஈவன்லி. இப்போ இங்கே ஜஸ்டிஃபை கண்டென்ட்லேயே இப்போ கண்டென்ட் கொடுத்துட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட் இப்படி போட்டிங்கனாலே உங்களுக்கு வரும். ஸ்பேஸ் பிட்வீன் ஸ்பேஸ் ஈவன்லி. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் ஃப்ளெக்ஸ் எண்டு பேஸ் லைனு சென்டரு. ஆனால் இது 6 தான் இதில் இந்த 6 தான் இப்போ ஜஸ்டிஃபை கண்டென்ட்ல இருக்கிறது. இது என்ன கான்செப்ட்ன்றதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட்டு 3 மட்டும் வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த ஐட்டமை சென்டரில் கொண்டு வரதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா ஜஸ்டிஃபை சென்டர்னு ஒரு இது இருக்கு. ஜஸ்டிஃபை சென்டர் யூஸ் பண்ணால் நான் சென்டர் கொண்டு வருவேன் ஐட்டம்ஸ். பார்த்தீங்கன்னா சென்டர் இருக்கா. இதே நான் இந்த எண்டுக்கு கொண்டு வரணும்னா ஜஸ்டிஃபை எண்டுன்னு ஒன்று இருக்கு. சாரி ஃப்ளெக்ஸ் எண்டு ஃப்ளெக்ஸ் எண்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் எண்டு. இதே நான் ஸ்டார்டிங் கொண்டு வரணும்னா ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்னு இருக்கு. ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் இந்த இடத்துக்கு. இப்போ இந்த 3 எலமெண்ட்டை இப்போ 1 இந்த இடத்துல 2 இந்த இடத்துல 3 வந்து இந்த எண்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னா இப்போ ஸ்பேஸ் பிட்வீன் நான் கொடுப்பேன். 3த்துக்கும் ஈக்குவலான ஸ்பேஸ் பிரிச்சு அந்த அலைன் ஆயிரும். பாத்தீங்கன்னா இப்போ ஸ்பேஸ் பிட்வீன் 1 2 3 இப்போ ஸ்பேஸ் பிட்வீனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ அடுத்து இருக்கிறது ஸ்பேஸ் ஈவன்லி ஸ்பேஸ் அரௌண்ட்னு இருக்கு. ஸ்பேஸ் அரௌண்ட்னா இந்த பாக்ஸ்குள்ள இருக்கிற இடத்த சரிசமமா பிரிச்சு அந்த எலமெண்ட்ஸ் அலைன் பண்றது தான் ஸ்பேஸ் அரௌண்ட்னுவாங்க. ஸ்பேஸ் அரௌண்ட். இப்போ இங்க வரும் 1 அதுக்கப்புறம் 2 அலாம். இப்போ இந்த இடத்துல ஈக்குவல் ஸ்பேஸ் இந்த இடத்துல ஈக்குவல் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இங்க இங்க பாதி இங்க பாதி இருக்கு. அப்புறம் இந்த இடத்துல முழுசா இந்த இடத்துல முழுசா இருக்கும் ஸ்பேஸ் ஸ்பேஸ் அரௌண்ட். ஸ்பேஸ் ஈக்குவலினா 3த்துக்கும் ஈக்குவலான ஸ்பேஸ் தரும். இப்போ 1ன்றது இங்க கொஞ்சம் நவுந்து வரும். இந்த மாதிரி தான் இருங்க ஈவன்லி. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க ஸ்பேஸ் ஈவனா இருக்கு இங்க ஸ்பேஸ் ஈவனா இருக்கு. இப்போ ஸ்பேஸ் அரௌண்டுனா இங்க பாதி இந்த இடத்துல பாதி அப்புறம் இந்த இடத்துல முழுசா இந்த இடத்துல முழுசா இருக்கும். ஸ்பேஸ் ஈவன்லினா இந்த இடத்துலயும் ஒரே ஈக்குவல் ஒரு ஒரு எலமெண்ட்டுக்கும் இருக்கிற ஸ்பேஸ் வந்து ஈவனா இருக்கும். அதான் ஸ்பேஸ் ஈவன்லின்னு சொல்றாங்க. இப்போ ஜஸ்டிஃபை கண்டென்ட்ல இருக்கிறது நம்ம ஃபுல்லாமே கவர் பண்ணிட்டோம். இப்போ 6 இருக்கு 6மே கவர் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அலைன் ஐட்டம் போலாம். ஜஸ்டிஃபை கண்டென்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அலைன் ஐட்டம். இந்த அலைன் ஐட்டம்லயும் அதே மாதிரி 6 இருக்கு. அது என்னன்னா அலைன் ஐட்டம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சென்டர் பேஸ் லைன் அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸ் எண்ட் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் அலைன் ஐட்டம்க்கு கொஞ்சம் லென்த் கொடுத்து வரையிருங்க. இதுக்கு ஹைட் ஹைட் வந்து ஒரு 500 பிக்சல் வச்சுக்கிறேன். கொஞ்சம் இது பெருசாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இதில் இப்போ இங்கே இருக்கிற 1 வந்து எனக்கு இந்த இடத்துல சென்டரில் வரணும்னா சென்டர் யூஸ் பண்ணால் இந்த இடத்துல வந்துடும். இப்போ ஜஸ்டிஃபை இந்த டைரக்ஷனில் ரோ டைரக்ஷனில் போனால் இது வந்து காலம் டைரக்ஷனில் வரும். அதுதான் கான்செப்ட், வேறு எதுவுமே இல்லை இதில். இப்போ அதே நெக்ஸ்ட் வந்து ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட். இப்போ சென்டரில் இருக்குங்களா. இப்போ வந்து எனக்கு இந்த இடத்துல வரணும்னா ஃப்ளெக்ஸ் எண்டுன்னு கொடுப்பேன். ஃப்ளெக்ஸ் எண்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரும். இப்போ இதுவே எனக்கு இந்த இடத்துல வரணும் அப்படின்னு சொன்னால் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்டிங்கில் இருக்கணும். அது மாதிரி
இப்போ இந்த 1 to 3 எனக்கு ஃபுல்லாமே இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரெச் பண்ண இப்போ ஒரு பொருளை இழுத்தோம்னா அது எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகுமோ அது மாதிரி ஸ்ட்ரெச் ஆகும். இது அலைன் ஐட்டம்ல தான் இந்த கான்செப்ட் இருக்கு. ஸ்ட்ரெச் இது இருக்குன்னா இது வந்து ஃபுல்லாமே 1 வந்து இந்த வரையும் வரும். ஸ்ட்ரெச் சரி நம்ம இங்க வந்து ஹைட் வந்து இது பண்ணிட்டோம். ஹைட் எடுத்துடலாம் இருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து இங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் 50 பிக்சல் அதனால நமக்கு வரல. இப்போ இந்த 50 பிக்சல்ன்றத நம்ம எடுத்துட்டோம்னா ஸ்ட்ரெச் ஆயிரும் ஃபுல்லாமே. இந்த ஒன் இப்போ நான் வந்து 500 600 மாத்தனா 600 வரையும் வரும் இது. 600 வந்துச்சா? இப்போ அப்படியே நான் எவ்வளோ ஹைட் கொடுக்கணும் அந்த ஹைட்டுக்கு அப்படியே மேட்ச் ஆகும் அது வந்து. உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். 500ல இருக்கட்டும். அவ்வளோதான். இப்போ வந்து இதுவும் கவர் பண்ணிட்டோம் நம்ம. ஃப்ளெக்ஸ் ஜஸ்டிஃபை ஃப்ளெக்ஸும் முடிஞ்சிருச்சு. ஜஸ்டிஃபை கண்டென்ட்டும் முடிஞ்சு அலைன் ஐட்டமும் முடிச்சிட்டோம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து என்ன கான்செப்ட் இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அலைன் கண்டென்ட். அலைன் கண்டென்ட்டும் அதே மாதிரி தான். ரெண்டுத்துக்கும் சிமிலரானது தான் இதுவும். இருங்க கமெண்ட் பண்ணிடுறேன். அலைன் கண்டென்ட்டும் அதே மாதிரி தான். அலைன் கண்டென்ட். அலைன் கண்டென்ட்ல இப்போ இது ரெண்டுத்துலையும் பண்ணோம்ல அந்த கண்டென்ட் ரெண்டுத்துக்கும் சேர்த்து வரும் அலைன் கண்டென்ட்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த ஒரு ஒரு எலிமெண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டியில் பண்ணோம். அதே மாதிரி இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியில் பண்ண போகிறோம். அதுதான் அலைன் கண்டென்ட் சொல்கிறாங்க. வேற எதுவும் இல்லை. இப்போ இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ரெண்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட்டும் அலைன் ஐட்டமும் சென்டரில் வரணும்னா இந்த இடத்துல சென்டர் கொடுத்தா இந்த இடத்துல வரும் சென்டரில். ஸ்ட்ரெச் கொடுத்து பார்க்கலாம். ஃப்ளெக்ஸ் ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் இருங்க. சரி இப்போ வந்து இப்போ ஃப்ளெக்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு வெப்பேஜ் இருக்குது. இப்போ நம்ம கற்றுக்கிற மொத்த கான்செப்டையும் இப்போ ஃப்ளெக்ஸ் வந்து நீங்கள் படிச்சுட்டா மட்டும் உங்களுக்கு மெமரி ஆகாது. இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் கான்செப்ட் வந்து ரொம்ப டீப்பாக உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃப்ளெக்ஸ் முடிச்சிட்டேன்னா இப்போ இதுலேயே ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் வந்து நீங்கள் கற்றுக்க அந்த ஃப்ளெக்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃப்ளெக்ஸ் ஃப்ராகி ஃப்ளெக்ஸ் ஃப்ராகின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் என்ன கான்செப்ட்னா ஒரு தவக்கலை இருக்கும். அந்த தவக்கலை வந்து ஒரு இலை மேலே உட்கார வைக்கணும். இப்போ இங்கே இருக்குங்களா தவக்கலை இந்த இந்த இலை மேலே உட்கார வைக்கணும். இப்போ நம்ம முடிச்சோம்ல ஃப்ளெக்ஸ் கான்செப்ட் அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கேமில் 24 லெவல் இருக்குது. இந்த 24 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ளெக்ஸ் பாக்ஸில் நீங்கள் இப்போ உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் பாக்ஸில் இருக்க கான்செப்ட் எல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரியுதுன்னு அர்த்தம். இதில் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வெல்கம் ஜஸ்ட் இவங்க ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட்டை யூஸ் பண்ணி இந்த ஃப்ராகை இந்த இலை மேலே உட்கார வைக்கணும். நான் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சொல்லி கொடுத்தேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட்ல இந்த 5 இருக்கு. ஜஸ்டிஃபை ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்னா இந்த தவளை இங்கே இருக்கும். ஃப்ளெக்ஸ் எண்டுனா இந்த தவளை இந்த இடத்துக்கு வரும். சென்டர்னு யூஸ் பண்ணோம்னா இந்த இடத்துக்கு வரும். ஃப்ளெக்ஸ் ஸ்பேஸ் பிட்வீன் ஸ்பேஸ் அரௌண்ட்னா 2 3 ஐட்டம்ஸ் இருந்தால் தான் யூஸ் ஆகும். இது 2 ஐட்டம்ஸும் யூஸ் ஆகாது இந்த பிளேஸில் இப்போ. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஃப்ளெக்ஸ் சென்டர் தான் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்டிஃபை சென்டர் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுக்கணும். சென்டரில் இங்கே வந்துருச்சா? இதே இங்கே வரணும்னா சென்டருக்கு பதில் ஃப்ளெக்ஸ்
எண்டு. பார்த்தீங்கன்னா லெவல் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் லெவல் போலாம். 24 லெவல் தான். ஈஸி தான் ரொம்ப. நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் படிக்கும்போது இது யூஸ் பண்ணியிருக்கேன். இதே ஜஸ்டிஃபை கன்டென்ட்ட வச்சு இந்த 2 டோக்கனையும் இங்க கொண்டு வரணும். இப்போ நம்ப சென்டர்ன்னு யூஸ் பண்ணாலே இந்த 2 டோக்கனும் இந்த இடத்துல மூவ் ஆயிரும். இத இங்க கிளிக் பண்ணி இங்க நம்ம சென்டர் குடுத்தாலே மூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் லெவல். இப்போ இந்த 3 டோக்கனையும் கொண்டு வரதுக்கு அதே மாரி ஜஸ்டிஃபை கன்டென்ட்ட வச்சு சென்டர் வச்சு தான் வரும். சென்டர் வரல. இப்போ வந்து ஸ்பேஸ் பெட்வீன் குடுத்து பார்க்கலாம். ஸ்பேஸ் பெட்வீன் வராதுன்னு நெனைக்கிறேன். ஸ்பேஸ் அரவுண்ட் ம் ஸ்பேஸ் அரவுண்ட் ஸ்பேஸ் அரவுண்ட் குடுத்தா கரெக்ட்டா வந்துருச்சு. இப்போ இதுக்கு வந்து ஸ்பேஸ் பெட்வீன் குடுக்கலாம். இப்போ ஜஸ்டிஃபை கன்டென்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ அலைன் ஐட்டம்ல இங்க இருக்கிற தகவலையும் இந்த இடத்துல வர வைக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஃப்ளெக்ஸ் எண்ட் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இது ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்ல இருக்கு டிஃபால்ட்டா. ஃப்ளெக்ஸ் எண்ட் கொண்டோம்னா இந்த தகவல் வந்து இந்த எண்டுக்கு வந்துரும். இங்க வந்து ஃப்ளெக்ஸ் எண்ட். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஜஸ்டிஃபை கன்டென்ட்டும் அலைன் ஐட்டமும். இப்போலாம் லாகின் பேஜ் கிரியேட் பண்றவங்க நெறைய பேரு நியூ பிகினர்ஸ் வந்து இப்போ லாகின் பேஜ் இந்த இடத்துல சென்டர் கொண்டு வரதுக்கு ரொம்ப மிஸ்டேக் பண்ணுவாங்க. எப்படி கொண்டு வரதுன்னே தெரியாத அப்படி இருப்பாங்க. இதுக்கு வந்து இப்போ ஜஸ்டிஃபை கன்டென்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஃபை கன்டென்ட் ஜஸ்டிஃபை கன்டென்ட்ல சென்டர் சென்டர் கொண்டு வந்தோம்னா இது வந்து ரோல வந்து சென்டரா வந்துரும். இதே அலைன்ல சென்டர் கொண்டு வந்தோம்னா இங்க மூவ் ஆயிரும். இந்த இடத்துக்கு வந்துரும். இப்போ அலைன்னா இங்க வரும். ஜஸ்டிஃபைனா இப்படி போகும். இப்படி கொண்டு வந்தா நம்ம இப்படி போலாம். இல்ல இப்படி வந்து இப்படி போலாம் சென்டருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இது முடிஞ்சிருச்சு. இப்போ அலைன் சென்டர் கொண்டு வரலாம். சென்டர் அலைன் சாரி அலைன் ஐட்டம்ஸ் சென்டர்னு கொடுத்துருக்கேன். ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்படிதான் ஒரு கண்டென்ட்டை இங்க இருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வரணும் நம்ம. இந்த மாதிரி 24 லெவல் இருக்கு. நீங்க 24 லெவல சீக்கிரம் கம்ப்ளீட் நீங்க உங்க ஓனா ட்ரை பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதோட நான் இந்த லெவலோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா உங்கள்கிட்ட விளையாடினே இருப்பேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் அரவுண்ட், அதுக்கப்புறமா ஃப்ளெக்ஸ் எண்டு. சரி போதும், நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட்டுக்கு வந்து கிரிட்டுக்கு யூஸ் பண்ணலாம். கிரிட்டுக்கு மூவ் பண்ணலாம். கிரிட்டுக்கு ஒரு கேம் இருக்கு. அதை நான் இது கான்செப்ட் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்றேன். இப்போ சிஎஸ்எஸ் கிரிட்ன்றதை பார்க்கலாம். இது சிமிலர் டு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் மாதிரி தான். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் பாக்ஸில் நம்மளால் ஒரே ஒரு டேரக்ஷனில் மட்டும்தான் நம்மளோட ஐட்டம்ஸ் வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ரோலில் வைக்கணும்னா ரோலை மட்டும் தான் வைக்க முடியும். இல்லை காலம் ஏன்னா ஒரு டேரக்ஷனில் மட்டும் தான் வைக்க முடியும். இதே கிரிட்னு வந்துட்டோம்னா நம்ம ரோலையும் வச்சுக்கலாம், காலமையும் வச்சுக்கலாம். போத்தை கம்பைன் பண்ணிக்கலாம். இதுதான் கிரிட்டோட அட்வான்டேஜ்னு வச்சுக்கலாம். இப்போ கிரிட்ல என்னென்ன இருக்குன்னா இன்ட்ரோ நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கிரிட் காலம் அண்ட் ரோ இது உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் கிரிட் கண்டெய்னர் அண்ட் ஐட்டம். ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்ல பார்த்த மாதிரி கண்டெய்னர்ன்றது பேரண்ட், அதுக்கப்புறம் ஐட்டம்ன்றது சைல்டு. சரி வாங்க கிரிட்ல போலாம். உங்களுக்கு சொல்றேன் கிரிட் என்னன்றது. இப்போ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இதை வந்து கிரிட்டா மாத்திடுறேன். கிரிட் இதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். கிரிட்டுக்கு கொஞ்சம் ஐட்டம் இருந்தால் நல்லா இருக்கும், இன்னும் எக்ஸ்ட்ராவா. அதுக்கப்புறமா இது கிரிட் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். GRID கிரிட். இந்த இடத்துல ஃப்ளெக்ஸுக்கு பதில் கிரிட். கிரிட் ஹைட் எடுத்துட்றேன்.
சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ கிரிட்ன்றது எதுவும் இல்லை. இருங்க ஃபர்ஸ்ட் ஒரு பார்டர் கொடுத்துடலாம். பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கட்டும். பார்டர் பார்டர் டூ பிக்சல்ஸ் சாலிட் ரெட் சாலிட் பிளாக் இருக்கட்டும். சரி, இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் இருக்கு. அது மட்டும் இப்போ இந்த இடத்துல எழுதிக்கிறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு சொல்றேன். கண்டென்ட் வந்து ஸ்ட்ரெச் எடுத்துடுறேன். அழகான ஐட்டம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் கிரேட், இதுல வந்து ஆட்டோ 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 எடுத்துக்கலாம். இந்த ஆட்டோன்றது எதுவும் இல்லை. நமக்கு எத்தனை காலம் வேணும்ன்றது தான் இந்த இடத்துல. இது வந்து ஒரு காலம். இது வந்து நம்ம காலம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்கோம்ல இந்த இடத்துல. இது ஒரு காலம், இது ஒரு காலம், இது ஒரு காலம். ஆட்டோமேட்டிக்கா நீயும் ஒரு ஸ்பேஸ் அலைன் பண்ணி எனக்கு வெப் பேஜில் கொடுன்ற மாதிரி தான் இது. இப்போ இந்த இடத்துல இன்னும் ஒரு ஆட்டோ போட்டோம்னா, இப்போ 2 ஆட்டோ போட்டோம்னா 2ஆ வரும். ம். இப்போ 4ஆ போட்டோம்னா 4ஆ வரும். இந்த மாதிரி தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கிரிட் காலம் அண்ட் ரோன்னு பார்க்கலாம். கிரிட் காலம் அண்ட் ரோ. இந்த கான்செப்ட் உங்களுக்கு கடைசியா ஐட்டம்ஸ்ல வரும்போது சொல்லித்தரேன். ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணணும். இது ஆல் சைஸ் மார்ஜின் இன்ஸ்பெக்ட் பண்ணிடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்பேஸ் அலைன் ஆகி இது இருக்கு 4 பாக்ஸாக. இன்னும் ஒரு ஆட்டோ கொடுத்தோம்னா 5 ஆட்டோ வந்திருக்கும். 5 காலம் வந்திருக்கும். அதே ஸ்பேஸ் அலைன் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா 4 டிவைட் பண்ணியிருக்குல்ல. பார்த்தீங்கன்னா தெரியும் 4 பாக்ஸ் இருக்கு. ம். சரி வாங்க அது இருக்கட்டும், ஸ்பேஸ் இருக்கட்டும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் ரோல இதில் காலம் ஸ்பேஸ், ரோ ஸ்பேஸ், அதுக்கப்புறமா கேப். ஸ்பேஸ்க்கு தான் கேப் பண்ணுறாங்க. இதில் காலம் காலம் கேப், ரோ கேப், அப்புறம் கேப். கேப்னா காலம் அண்ட் போத் காலம் அண்ட் ரோவை கம்பைன் பண்ணி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் காலம் கேப் எடுத்துக்கலாங்க. காலம் காலம் கேப். இதில் வந்து ஒரு 50 பிக்சல் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் காலம்ல கொஞ்சம் மூவ் ஆயிருக்கா. இதே 150 பிக்சல் கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ காலம் கேப் முடிஞ்சிருச்சா. நெக்ஸ்ட் ரோ கேப். ரோ கேப் ரோ கேப்னா இந்த இடத்துல 1 5 இருக்குல்ல, அது ரெண்டுக்கும் ஸ்பேஸ் இல்லை இந்த ரோல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 பிக்சல் கொடுக்குறேன். இந்த இடத்துல ஸ்பேஸ் மூவ் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியுதா. இப்போ காலம் வரும் ரெண்டுமே முடிஞ்சிச்சு. இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுறதுக்கு கேப் அப்படின்னு சொல்லி ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதலாம். இப்போ எனக்கு ரெண்டுத்துக்கும் பிட்வீனில் 50 பிக்சல் இருக்கணும், ரோலையும் காலம்லையும். பார்த்தீங்கன்னா காலம்லையும் 50 பிக்சல், இதுலேயும் 50 பிக்சலாக கேப் வந்துருச்சு எனக்கு. இப்போ கேப் வந்து நம்ம கேப் கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த சிஎஸ்எஸ் கிரிட்லே கிரிட் லைன்ஸ்னு ஒன்று இருக்கு. கிரிட் லைன்ஸ்னு எதுவும் இல்லை. எனக்கு கிரிட் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் கிரிட் லைன்ஸ். இந்த கிரிட் லைன்ஸ்லேயே காலம்ல ஸ்டார்ட் ஆகணுமா, ரோல ஸ்டார்ட் ஆகணுமா அப்படின்ற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் கிரிட், கிரிட்
காலம் காலம் ஸ்டார்ட். எனக்கு ஒரு காலம்ல ஸ்டார்ட் ஆகி எத்தனை காலம்ல எண்ட் ஆகணும்னு கேட்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்க இதை எடுத்துறேன் இந்த ஆட்டோவை. ஒரு காலம்ல ஸ்டார்ட் ஆகி எத்தனை காலம்ல எண்ட் ஆகணும் அப்படின்னு கேட்கும். கிரேட் காலம் எண்ட். எனக்கு ஒரு 5 காலம்ல எண்ட் ஆனால் போதும். இந்த ஒன்று வந்து நம்ம ஐட்டமுக்கு இது கொடுக்கணும். இதுக்கு நேம் கொடுத்துக்கணும் இந்த இண்டெக்ஸ்லாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒன்று வந்து கிரிட் காலம் ஸ்டார்ட் ஆகி எங்கே எண்ட் ஆகணும்னு சொல்கிறோம்னா இதுக்கு ஐட்டமுக்கு நேம் கிளாஸில் ஐடி கொடுத்து எந்த நான் கொடுக்குறோம். எங்க இந்த மாதிரி அட் அ டைம் பண்ணுறதுக்கு ஆல்ட் ஆல்ட் கொடுத்து நம்ம எந்தெந்த இதெல்லாம் மூவ் பண்ணணும் அந்த இடத்துல மவுஸ் கிளிக் பண்ணுங்க. ஐட்டம் ஐட்டம் கொடுத்துட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது மட்டும் நம்ம நேம் கொடுக்குறோம் ஒன்றுன்னு. இப்போ கிரிட் ஐட்டம் நான் இது மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். ஐட்டம் 1 இந்த இடத்துல ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் ரெண்டுமே கொடுக்கும். எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே எண்ட் ஆகணும்னு சொல்லி ரெண்டில் வச்சுக்கிறேன். எனக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல எண்ட் ஆகும். இதை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது எடுத்துடலாம். ஐட்டம் வைத்தோம். பார்த்தீங்கன்னா தெரியும். 1 எனக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல எண்ட் ஆகுது. இங்கே 3ன்றோம்னா எந்த ஐட்டம் முன்னாடி எண்ட் ஆகணுன்றது ஐட்டமில் எந்த காலம் ஒரு ஐட்டம். இது 4 காலம் ஐட்டம் இருக்குது. 1 2 3 4. இப்போ 3னா எனக்கு இந்த 3வது ஐட்டத்துக்கு முன்னாடி எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டார்ட் ஆகுறது ஃபர்ஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகுறது அதுக்கு முன்னாடி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஐட்டம் 4 எடுத்து எனக்கு 7க்கு முன்னாடி எண்ட் ஆகணும்னா இங்கே 1 கொடுத்து இதுக்கு முன்னாடினா இங்கே 4 கொடுப்பேன். இந்த இடத்துல 3க்கு பதில் 4 கொடுத்தா இந்த மூணுமே எடுத்துக்கும் அது ஸ்பேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எங்க ஐட்டம் 4 கொடுத்துட்டேன். டாட் ஐட்டம் 4 இதில் கிரிட் ஸ்டார்ட் வித் 1. கிரிட் ஸ்டார்ட் காலம் ஸ்டார்ட் வித் 1. கிரிட் காலம் எண்ட் வித் 4 கொடுத்தோன்னா இந்த இடத்துல வரும். 4 இது வரையும் இங்கே வரையும் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது 5 மொத்தமாக எடுக்கிறதுக்கு 5 வரையும் கொடுக்குறேன். 4 காலம் அது முன்னாடி வரையும் எடுத்தோன்னா 4 ஃபுல்லாமே எடுத்துக்கும். இப்போ கிரிட் காலம் ரெண்டுமே முடிஞ்சிருச்சா? இப்போ கிரிட் காலம் முடிஞ்சிச்சு. இப்போ அதே ரோல் எடுக்கிறேன். இப்போ நார்மலாக இருக்கா? இப்போ இந்த 1 வந்து எனக்கு 5 வரையும் வரணும். 1 இந்த இடத்துல 5 கீழே போயிடணும். இந்த 1 வந்து 2 ரோவும் கவர் பண்ணணும். அப்படின்னா கிரிட் ரோ ஸ்டார்ட் 1ல் ஸ்டார்ட் ஆகி இப்போ இந்த இடத்துல வரணும்னா ஏன்னா இந்த இடத்துல 3 கொடுத்தா தான் இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்பேஸை கவர் பண்ணும். 3 எண்ட் ஆகிற இடத்த அது கன்சிடர் பண்ணாது. எண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரையும் தான் கன்சிடர் பண்ணணும். பார்த்தீங்கன்னா 3 கொடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் 2 இந்த 2 ரோவும் கவர் பண்ணிக்கும். சாரி காலம். பார்த்தீங்கன்னா 2 வந்துடுச்சு. 2 ரோ. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கிரிட் காலம் ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. இது ரெண்டுமே ஒரே இதில் பண்ணுறதுக்கு இப்போ இப்போ இந்த ரோ பண்ணல இந்த 2 ரோவும் ஒரே நேரத்தில் பண்ணுறதுக்கு ஷார்ட் ஹேண்ட் மாதிரி கிரிட் கிரிட் நம்ம காலம் வேணுமா ரோ வேணுமான்னு கேட்போம். ஃபர்ஸ்ட் நான் ரோ பண்ணி காமிக்கிறேன். ஸ்டார்ட் வித் 1 ஸ்டார்ட் ஆகி 3ல் எண்ட் ஆகணும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட்டு 2 எடுத்துக்கும். அதே மாதிரி தான் ரோவுக்கும் சாரி காலமுக்கும். கிரிட்
தான் எனக்கு 1ல ஸ்டார்ட் ஆகி இப்போ இந்த 1 வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே 3 3ல முடியணும் அப்படின்னா 1/4 கொடுத்தா கரெக்டாக இருக்கும். இங்க வரையும் வரும். இவ்வளோதான் கிரிட் காலம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிரிட் கண்டெய்னர்னு போகலாம். கண்டெய்னரில் நம்ம முன்ன சொன்ன மாதிரி ஜஸ்டிஃபை கண்டெய்னரில் அதுவும் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிரிட் டெம்ப்ளேட் காலம் அண்ட் டெம்ப்ளேட் ரோ உங்களுக்கு சொல்லித்தரேன். டெம்ப்ளேட் காலம்னா இது ஒன்று. இப்போ என்கிட்ட நார்மலாக ஒரு கிரிட் இருக்கு. கமெண்ட் பண்ணிடுறேன். என்கிட்ட ஒரு லைன் ஃபுல்லாமே இருக்கு. எனக்கு எத்தனை காலம் வேணும்னு நான் டிசைட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு கிரிட் டெம்ப்ளேட் எனக்கு காலம் டெம்ப்ளேட் வேணுமா ரோ டெம்ப்ளேட் வேணுமா கேட்கும். நம்ம காலம் டெம்ப்ளேட் சூஸ் பண்ணி இந்த ஆட்டோன்னு கொடுத்தோம்னா அதே இப்போ 100% இருக்குன்னா அதில் எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு ஒரு ஆட்டோ கொடுத்தோம்னா அதை கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ ஒரு ஆட்டோ கொடுத்தோம்னா 100%, 2 ஆட்டோ கொடுத்தோம்னா 50-50 எடுத்துக்கும். இதே 3 கொடுத்தோம்னா 33 எடுத்துக்கும். அதே மாதிரி 4 கொடுத்தோம்னா 25 எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஆட்டோ கொடுக்குறேன் 100ஆகவே தான் இருக்கும், எதுவும் மாறாது. இப்போ அதே 2 ஆட்டோ கொடுத்தோன்னா 50-50 எடுத்துக்கும். பார்த்தீங்கன்னா 50-50 எடுத்துருக்கு. இதே 3 ஆட்டோ கொடுத்தோம்னா 33.33 அது மாதிரி எடுத்துக்கும். 3 காலம். இப்போ 4 ஆட்டோ கொடுக்குறேன் நான். ஆட்டோ பார்த்தீங்கன்னா 4 வந்துருச்சு, 4 காலமாக. இப்போ இப்போ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதே எடுத்துக்கிறதுக்கு பதில் நம்ம மேனுவலாக கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, மேனுவலாக கொடுத்தா எப்படி இருக்கும், நம்ம 25% அந்த மாதிரி கொடுப்போம், இல்லை 25 பிக்சல் கொடுப்போம். இப்போ நமக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அதை கொடுக்கலாம். நம்ம இந்த இடத்துல நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 80 பிக்சல் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் காலமுக்கு. செகண்ட் காலமுக்கு 80 பிக்சல் கொடுக்குறேன். இருங்க ஃபர்ஸ்ட் 4 காலமுக்கு 80 பிக்சல் கொடுத்துட்றேன். எனக்கு 80 பிக்சல் இருக்கும். இப்போ எனக்கு செகண்ட் காலம் மட்டும் 80 வேணாம் 180 பிக்சல் வேணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் 80 இருக்கட்டும். இதுக்கு மட்டும் எனக்கு 180 கொடு, செகண்ட் ரெண்டுத்துக்கு, செகண்ட் தேர்டுக்கு அப்படின்னா இது மாதிரி மேனுவலாக கொடுத்துடலாம். இதே மாதிரி எஃப்ஆர்னு ஒன்று இருக்கு. எஃப்ஆர்னு எதுவும் இல்லை, ஃப்ராக்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100% நமக்கு ஒன்று எத்தனை ஃப்ராக்ஷனாக வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு காலம் 4 பேர். இந்த 4 பேருக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறவனுக்கு 1 மடங்கு எஃப்ஆர் ஒரு ஃப்ராக்ஷன், செகண்ட் இருக்கணும் 1 மடங்கு, தேர்ட் இருக்கிறவனுக்கு 1 மடங்கு. ஃப்ராக்ஷன்னா 100 டிவைடட் பை வச்சுக்கோங்க எஃப்ஆர் 4 மடங்கு. 4 மடங்கு இருக்குங்களா? இப்போ எனக்கு செகண்டாக இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் 2 மடங்காக கொடுத்துரும் அந்த பையனுக்கு இடம் அப்படின்னு சொல்கிறேன். எஃப்ஆர் 2 எஃப்ஆர்னு கொடுத்தா அந்த பையனுக்கு மட்டும் 2 மடங்காக கொடுத்துருவாங்க. இப்போ இப்போ இவனுக்கு 3 மடங்காக கொடு அப்படின்னு சொன்னோம்னா அதை 100 டிவைட் பண்ணி அவனுக்கு 2ன்னு கொடுத்தோம்னா அவனுக்கு 2 மடங்காக வரும் ஸ்பேஸ். இப்போ 3 கொடுத்தோம்னா மற்றவங்கள கம்பேர் பண்ணால் 3 மடங்கு வந்துடும் அவனுக்கு ஸ்பேஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், மற்றவங்களை கம்பேர் பண்ணுறதுல அவனுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ கிரிட் காலமும் அதே மாதிரி தான். இப்போ ரோவும் அதே மாதிரி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரிட் காலம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ 1 இருக்கட்டும். இப்போ கிரிட் ரோக்கு போகலாம். கிரிட் டெம்ப்ளேட் ரோ. இப்போ உங்களுக்கு எத்தனை, இப்போ 3 ரோ இருக்குங்களா, உங்களுக்கு எத்தனை, இப்போ நம்பர்ஸ் பொறுத்து தான் இங்கே காலம் இருக்குங்க. இப்போ இங்கே ரோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அதே மாதிரி 80 பிக்சலே வைக்கிறேங்க. 80 பிக்சல் ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ அதே 80 பிக்சல், தேர்ட் ரோ ஒரு 80 பிக்சலே வைக்கிறேன். ஹைட்டு தான் இது, 80 பிக்சல் ஹைட்டாக இருக்கும். இதுவும் 80 பிக்சல். இப்போ எனக்கு செகண்ட் இருக்கிற மட்டும் கொஞ்சம் ஹைட் அதிகம் பண்ண அவனுக்குன்னா 180 பிக்சலாக மாற்றிடுவேன் நான். பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. இந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கு கிரிட் டெம்ப்ளேட்டும் புரிஞ்சிருக்கும், காலம் புரிஞ்சிருக்கணுங்கிறேன். இதில் வந்து நம்ம ஜஸ்டிஃபை கண்டென்ட்ஸும் யூஸ் பண்ணலாம். நார்மலாக ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இதுலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கிரிட் ஐட்டம்னா என்னன்றதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் லாஸ்ட்டாக. கிரிட் ஐட்டம் நம்ம இங்கே பார்த்தோம்னா இதுதான் கிரிட் ஐட்டம். இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி அந்த இடத்துல முடியணும் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து கிரிட் காலமில் 1ல் ஸ்டார்ட் ஆகணும். ஸ்டார்ட் ஆகி இந்த 4 பேர் இடத்தையும் எனக்கு கவர் பண்ணணும்னா 1ல் ஸ்டார்ட் ஆகி 5 முடி அப்படின்றான். 5 வந்து 5 எடுத்துக்காது, 5க்கு முன்னாடி வரைக்கும் வந்து எடுத்துக்கும், ஒரு நம்பர் முன்னாடி வரையும்.
இது கிரிட் காலம். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுறது நம்ம எழுதணும். கிரிட் காலம் அப்புறம் கிரிட் ப்ரோ. அவ்வளோதான் கிரிட் கான்செப்டே ஃபுல்லாமே கவர் பண்ணிருக்கோம் கிரிட் கான்செப்டில். நாங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு இதே மாதிரி ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் ஃப்ராகி மாதிரி ஒரு இது இருக்குது. அந்த வெப் பேஜுக்கு போகலாம் நம்ம. கிரிட் கார்டன் போட்டால் வரும்னு நினைக்கிறேன். கார்டன் சிஎஸ்எஸ் கிரிட் கேம்லேயே போனாருங்க. நான் அப்படி ஸ்டார்டிங்கில் விளையாடுந்து அதுக்கப்புறம் விளையாடுந்துருக்கேன். 8 ஸ்லோவாக இருக்கு. 3 இயர்ஸ் முன்னாடி நானும் ஃபஸ்ட்டு படிக்கும்போது இதை தான் யூஸ் பண்ணி தான் படித்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரெண்டுமே. நெக்ஸ்ட் வந்து இது முடிஞ்சதுக்கப்புறமா மீடியா கொர்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மீடியா கொர்னா என்னன்றதை சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது என்கிட்ட டிவ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு டிவ் மீடியான்னு வைக்கிறேன். மீடியா லோட் ஆகிறதையும் சொல்லி தர்றாருங்க. இந்த கான்செப்ட் இதில் இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், கீழே இங்கே வரும். டாட் மீடியா. இதில் வந்து பிஜி நான் வந்து என்ன ஒரு கலர் வைக்கிறேன், ப்ளூ கலர் வைக்கிறேன். ஹைட் வந்து ஒரு 100 பிக்சல் வச்சுக்கிறேன். மார்ஜின் டாப் வந்து ஒரு 50 பிக்சல் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மீடியா கொரியனா இப்போ இப்போ இது வந்து டெஸ்க்டாப் வியூவில் இருக்குது. இதே நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ரஸ் பண்ணும்போது இந்த இடம் சுருங்கும். இந்த இடம் சுருங்கும் போது இந்த இடத்துல மொபைல் வியூக்கு வந்து அந்த கண்டென்ட் நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ் இருக்குன்னா அதை வந்து நம்ம டிஃபால்ட்டாக ஒரு 400 பிக்சல் இல்லை 500 பிக்சல் இருக்கும். அது குறையும் போது மொபைல் வீடியோ அதே 400 500 பிக்சல் இருந்தால் பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது. இமேஜ் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ ஃபாண்ட் சைஸும் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பெருசாக வைக்கும். அது கம்மியாக கம்மியாக ஃபாண்ட் சைஸும் கம்மியானா நல்லாயிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ப்ளூ கலர் இருக்கா, எனக்கு மீடியா கொஞ்சம் கம்மியாகும் போது சைஸ் கம்மியாகும் போது ரெட் கலராக அப்படின்னு சொல்கிற மாதிரி வைக்கலாம் இருங்க. இதில் இதுக்கு ஒரு இது இருக்குது. இப்போது அனிமேஷன் பார்க்கும்போது கீ ஃப்ரேம் பார்த்தோம். அதே மாதிரி இதில் மீடியா ஸ்க்ரீன் இதில் பார்த்தீங்கன்னா அதில் டிஃபால்ட்டாக வருது எனக்கு. இப்போது மீடியா ஸ்க்ரீன் அண்ட் மேக்ஸிமம் வித் 600. எனக்கு 600 வித்துக்குள்ளே வரும்போது எனக்கு இது வரணும். ஸ்டைல் ஏதோ ஒரு ஸ்டைலில் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன கிளாஸ் நேம் மீடியாவுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, மீடியா இதுக்குள்ள என் பேக்ரவுண்டுக்குள்ள ரெட்டாக மாறிடணும் அப்படின்றான். இப்போ இதை சைஸ் கம்ப்ரஸ் பண்ணி பார்க்கலாம் இருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே தெரியும். இங்கே 600 உள்ளே வரும்போது எனக்கு ரெட் கலராக மாறிடுச்சு உள்ள. பார்த்தீங்கன்னா 676 இருக்கும். இது அப்படியே கம்ப்ரஸ் பண்ண அது உள்ள இருக்கிற கலர் மாறும். அதே மாதிரி தான் நம்ம கண்டென்ட்டையும் மாற்றலாம் இந்த இடத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் வேறு எதுனா இங்கே ஒரு ஃபாண்ட் வைக்கிறேன். நான் ஒரு டெஸ்ட் வச்சு அதுக்குள்ளே ஃபாண்ட் வைக்கிறேருங்க. ஹலோ அப்படின்றான். இதுக்கு ஃபாண்ட் சைஸில் ஃபாண்ட் சைஸ் வந்து 100 பிக்சல் இருக்கும் அப்படின்றான். இது பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் வியூவில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதே மொபைல் வியூவில் கொண்டு வரும்போது இப்போ மொபைல் வியூவில் கொண்டு வரும்போது அதே பெருசாக தான் இருக்குது. எனக்கு கொஞ்சம் சின்னசானா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இதில் வந்து மீடியா குறையில் இப்போ 600 பிக்சலுக்குள்ளே வந்துச்சுன்னா அந்த விண்டோ ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணு அப்படின்றான். ஃபாண்ட் சைஸ் வந்து இப்போ
100 கொடுத்தோம்னா இங்கே ஒரு 50 பிக்சல் இருந்தால் போதும் எனக்கு அப்படின்றான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். கம்ப்ரஸ் பண்ணால் சின்னசாயிரும். பார்த்தீங்கன்னா சின்னசாயிடுச்சா? இப்படி தான் மீடியா குறை ஃபுல்லாமே. மீடியா குறை எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு 2 3 மீடியா குறை யூஸ் பண்ணி பார்த்துக்கங்க. 2 3 கண்டென்ட் மாற்றினாலே சிம்பிளாக உங்களுக்கு முடிஞ்சிடும். நம்ம மீடியா குறையில் வெப்பேஜ் எது எதுல யூஸ் பண்ணுவோம், ஃபாண்ட் சைஸ் கம்மி பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் அலைன்மெண்ட் மாறுறதுக்கு, அது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குங்களா, கிரிட்ல வந்து 4 இருக்கு எனக்கு. இதே 600க்குள்ளே வந்தால் 2ஆக மாறிடணும் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே 4 காலம்ஸ் இருக்கா, எனக்கு 2 காலம்ஸ் வரணும் அப்படின்னு சொல்கிறேன்னா அதுக்கு என்ன எழுதுறேன்னா, நீங்கள் இன்னும் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணி கிரிட் கண்டெய்னர் இந்த கிளாஸ் எடுத்துன்னு வரேங்க. இந்த கிளாஸ் எடுத்துன்னு கிரிட் கண்டெய்னருக்குள்ள ஃபஸ்ட்டு கிரிட் காலம் டெம்ப்ளேட் எடுத்துக்கலாம். டெம்ப்ளேட் வந்து எனக்கு 2 ஆட்டோ கொடுக்குறேன் நான், 2 ஆட்டோ. இது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே 600 பிக்சலுக்குள்ளே வரும்போது 2ஆக மாறிடும். பார்த்தீங்கன்னா 2ஆக மாறிடுச்சு. இப்படி தான் மீடியா குறைன்றாங்க. மீடியா குறைலாம் எதுவுமே பெருசாலாம் இல்லைங்க. நீங்கள் யூஸ் பண்ண அதை அழகாக கற்றுக்கலாம். சரி வாங்க நம்ம கேமுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேரட்டை வளர வைக்க போகிறோம். இதுதான் கேமே. ரொம்ப இதே மாதிரி ராக்கி மாதிரி இதுவும் ஈஸியான கேம் தான். நீங்கள் கவர் பண்ணாலே இதிலே ஒரு 24 லெவல் தான் இருக்குது. அந்த 24 லெவலையும் நீங்கள் முடிச்சிட்டாலே உங்களுக்கு கிரிட் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெளிவாக மாறிடுவீங்க அதில். என்னோட நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. முன்ன இங்கே வந்து நம்ம ஃப்ராகை நவுத்துறோம். இப்போ இந்த தண்ணியை வந்து இந்த நம்ம கேரட் கொடுக்கணும். அதுதான் கான்செப்ட். இங்கே நீங்கள் உங்களுக்கு கிரிட் எதுவுமே தெரியலனா கூட பரவாயில்ல, இவங்களே கொடுத்துருவாங்க. நீங்கள் எப்படி பண்ணணும், என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து கிரிட். நீங்கள் வந்து இந்த கேரட் கார்டன் இதில் இந்த கேரட் கார்டனுக்கு வாட்டரை வந்து அந்த கேரட் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் கொண்டு போகணும். அதுதான் கான்செப்ட்டுங்க. எதை வச்சு யூஸ் பண்ணுறீங்க, பை யூஸிங் கிரிட் காலம் ஸ்டார்ட்ன்றதை வச்சு நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு இந்த தண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு போகணுன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க கிரிட் காலம் ஸ்டார்ட் 3 கொடுத்தீங்கன்னா தண்ணி வந்து அந்த இடத்துக்கு போகும். 3ன்ற காலம் போகும். இது 5 காலம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருவாங்களா கிரிட் காலம் டெம்ப்ளேட் காலம். நம்ம ஆட்டோன்னு கொடுத்தோம்னா 5 இடத்த 100 5ஆக டிவைட் பண்ணிக்குவோம். இவங்க வந்து மேனுவலாக கொடுத்துருக்காங்க. 20% கொடுத்துருங்க இதுக்கு. இது 20% இது 25%, 20 கொடுத்துருக்காங்க. 5 20 காலமுக்கு ஒரு 5 20 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 5 காலம் 5 ரூபா கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கிரிட் டிஸ்பிளே கிரிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இதை நம்ம பண்ணலாம். இந்த தண்ணியை வந்து இந்த கேரட் கொண்டு போகணும். அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா இந்த கிரிட்டை மூவ் பண்ணணும். எங்கே ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். கிரிட் காலம் ஸ்டார்ட் வந்து எனக்கு எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகணும், ஸ்டார்ட் எனக்கு இந்த தண்ணி வந்து எனக்கு 3rd இடத்துல ஸ்டார்ட் ஆனால் போதும் அப்படின்னு மாதிரி 3 கொடுக்குறேன். நெட்டு ஸ்லோவாக இருக்கணும். சாரி, காலம் ஃபில்லிங் தப்பு. பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த இடத்துக்கு போயிடுச்சு. இதுதான் இப்போ கேம். இப்போ இங்கே இருக்கிறது, இப்போ இந்த பாய்சனை வந்து நான் செடியை ஊற்றி சாவடிக்கணும். இதுக்கு என்னன்னா அதே கிரிட் காலம் ஸ்டார்ட்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இங்கே இருக்கா 1 2 3 4 5. இப்போ இந்த இடத்துக்கு 5க்கு வரணும். நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல 5 கொடுத்தோம்னா அந்த செடி சேர்த்து போயிடும். பாய்சன் அங்கே போய் செடி சேர்த்துரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் லெவல். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கிரிட் காலம் ஸ்டார்ட்டும் அப்புறம் எண்டும் யூஸ் பண்ண போகிறோம். 2 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். எங்கள் கிரிட் காலம் ஸ்டார்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம எண்டு மட்டும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த இடத்துல 2 கொடுக்குறேன்னா அது எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. பார்த்தீங்களா, எந்த ஒரு சேஞ்சும் வராது. ஏன்னா இது கடைசியாக கொடுக்குற நம்பர் வந்து கன்சிடர் பண்ணாது. அதுக்கு முன்னாடி வரையும் தான் கன்சிடர் பண்ணணும். இப்போ நான் 3 கொடுக்குறேன்னா ஃபஸ்ட்டு 2 மட்டும் தான் எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு 2 மட்டும். இப்போ நான் இந்த இடத்துல 4 கொடுத்தேன்னா தான் ஃபஸ்ட்டு 3 காலம்ஸ் எடுத்துக்கும் அது. பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. இது வந்து சிஎஸ்எஸ் கிரிட் கார்டன் இருக்கு இந்த கேம் பேர். எனக்கு இப்போ இந்த தண்ணி இந்த 3 செடிக்கு மட்டும் தான் வரணும் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க கிரிட் காலம் ஸ்டார்ட் வித் 5 அப்படின்றாங்க. இங்கே 5ல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்து இங்கே இங்கே எத்தனை வரணும். ஓகே, கிரிட் காலம் எண்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணணும்.
எண்டு வந்து எனக்கு 1ல எண்ட் ஆகுது அப்படின்றான். சாரி 2ல எண்ட் ஆகுதுன்னு சொல்றேன். பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி தான் இதில் 28 லெவல் இருக்குது. இந்த 28 லெவலையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிரிட் வந்து ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். உங்களுக்கு புரியும் எந்த அளவுக்கு எந்தெந்த கான்செப்ட் எந்தெந்த ப்ராப்பர்ட்டி எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இப்போ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் கிரிட் ரெண்டுமே முடிச்சிங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்எஸ்ல அட்வான்ஸ் டாபிக் நீங்கள் ரெண்டுமே கவர் பண்ணி முடிச்சிட்டீங்க. ஒரு வெப்பேஜ் ரெஸ்பான்சிவாக கொண்டு வரீங்கன்னா ரெண்டு கான்செப்ட் தான் மெயினான கான்செப்ட், அவ்வளோதான். இப்போ இந்த ஒரு லெவலோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இங்கே ஸ்டார்டிங் கொடுத்துட்டாங்க, எண்டிங்க்கு வந்து நீங்கள் 5 கொடுத்தனாலே முடிஞ்சிடும். ஓகே 5. ம் சரி. இந்த மாதிரி தான் இருக்கிற 28 லெவலையும் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிருச்சு. இது ஒரு பாய்சன் மட்டும் முடிச்சிடுறேன். ஸ்டார்டிங் வித் 4. ம் சரிங்க. நான் விட்டு விளையாடனே இருப்பேன். நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரெண்டு பேஜும் யூஸ் பண்ணுங்கள். ரெண்டு வெப்சைட் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டு கான்செப்ட்டும் கற்றுக்குங்க, அவ்வளோதான். நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து மேஜர் ப்ராஜெக்ட் போகலாம்.